அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஆட்டு மூளை மசாலா. ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு க்ளீன் பண்ண வராது, அதுக்கு மம்மி க்ளீன் பண்ணி தராங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 7 வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இவ்வளோ வச்சுக்கோங்க. க்ளீனாக கட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இது சாஃப்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், இது சோம்பு கீரை. இது ஒரு கட்டு, சின்ன கட்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மட் இருக்கும் இதில். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஆனியன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், சாஃப்ட் ஆகிடணும். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சாரி, க்ரீன் சில்லி. கைஸ், இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கும்முன்னு வருது ஸ்மெல்லு. இதில் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் ஹல்தி பவுடர். இது ஹோம்மேட் கரம் மசாலா ஐட்டுக்குது, இவ்வளோ போடுங்க. அப்புறமா தனியா பவுடர் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட் அக்கார்டிங் போட்டுக்கோங்க. நிர்மா உப்பு இது. கொத்தமல்லி புதினா நல்லா சாப் பண்ணிக்கோங்க. வாயில் வரக்கூடாது, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மசாலா பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிக்குது. கொஞ்சம் தண்ணி போடுங்க, சும்மா ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதான். இந்த சோம்பு கீரை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணுங்க, இல்லைன்னா தொண்டல் வச்சுக்கும். இதை ஃபைனாக சாப் பண்ணிக்கின்னு இப்போது சோம்பு கீரை இதில் போடுங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்தி, அதுக்கு இது மிஸ் பண்ணாத போடுங்க. ஆனால் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம், பரவாயில்ல. இது சோம்பு கீரை இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே வேகணும். அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க மசாலா எவ்வளோ நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இது ஆட்டு மூளை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போது
பாருங்க இப்படி இருக்கும். இது சின்ன சின்ன பீஸில் பண்ணிட்டு போடணும். இப்படி இங்கே பாருங்கள். இது கூட சப்பாத்தி சூப்பராக இருக்கும். தோசை இன்னும் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம பரோட்டா செய்கிறோம், இதுக்கு ரொம்ப சூட் ஆகும் மைதா பரோட்டா. தோசை கூட நல்லா இருக்கும். மம்மிக்கு சொல்லியிருக்க காத்தால தோசை போடுறதுக்கு. என்ன மிச்சம் ஆச்சுன்னா தோசை கூட சாப்பிட்லாம். ரைஸ் கூட நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ், ஸ்டீம் ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இது நல்லா வாஷ் பண்ணணும். அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். சென்டரில் போயிடும் இது மசாலா கொஞ்சம். இந்த மாதிரி ரெண்டு மிக்ஸு பண்ணி ஒரு 10 minutes குக் பண்ணணும். கைஸ், இது செஞ்சாச்சு. இது கூட கிறிஸ்பி பரோட்டா செஞ்சுருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இப்போ மம்மி. சாப்பிட்டு காமிங்க மம்மி. எப்படி இருக்கு? டேஸ்டி இருக்குது. ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. பாருங்க கைஸ், பரோட்டா இது. ஈத் முபாரக் கைஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.